2, 3 நாளா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னு கேட்டா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதாவது செத்த பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அதாவது ஹதீஸ்கள்ல எழுதியிருக்கிறது போல, நம்மலாம் செத்த பிறகு வானத்திலிருந்து 2 தூதர்கள் வந்து, நம்மள புதைக்குழியிலேருந்து புடிச்சு தூக்கி, நம்மள புதைக்குழி மேலேயே உட்கார வைப்பாங்களாம். உட்கார வச்சு 3 கேள்வி கேட்பாங்க. அதாவது, "உன்னுடைய கடவுள் யாரு? உன்னுடைய ரிலிஜியன் என்ன? உன்னுடைய நபி யாரு?" அப்படின்னு. அப்ப நம்ம எங்களுடைய கடவுள் அல்லாஹ் தான், எங்களுடைய ரிலிஜியன் இஸ்லாமு, எங்களுடைய கண்மணி நாயகன் தான் எங்களுடைய நபி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, நமக்கு சுவனபதி கன்ஃபார்மு, 72 கன்னிகைகள் கன்ஃபார்மு அப்படின்னு இந்த ஹதீஸ்கள்ல எழுதியிருந்துச்சு. அத அப்படியே முழுக்க முழுக்க நான் அப்படியே டாப் டு பாட்டம் அப்படியே நம்பிட்டேன். நம்பி சரி நம்மள இந்த புண்ணியவான்கள் எப்படி ஒரு நாள் சுவனபதிக்கு அனுப்புவாங்க. எப்படி சிலுவையில் அறைவாங்க, ஏன்டா சுவிசேஷம் சொன்னேன், இயேசுநாதரை பற்றி பேசினாலே இந்த உலகத்தில் சிலுவையில் அறையிறது இந்த கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்க போகிற தண்டனை. அப்போ அதனால நமக்கு அப்படி கிடைக்க போகுது. அப்படி ஒருவேளை இந்த புண்ணியவான்கள் சொல்கிறபடி வானத்திலேருந்து தூதர்கள் வந்து உன்னுடைய கடவுள் யார், உன்னுடைய நபி யார், உன்னுடைய ரிலிஜன் என்னன்னு கேட்டால் நம்ம அதில் பாஸ் ஆயிடுவோம். ஏன்னு கேட்டால் நமக்கு தான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு புண்ணியவான் வந்து கமெண்ட் அடிச்சு விட்டாப்புல. என்ன கமெண்ட் அப்படின்னா, ஐயா நீங்கள் வந்து 3 கேள்வி தான் கேட்பாங்கன்னு சொல்கிறீங்க, அந்த 3 கேள்விக்கும் பதிலையும் சொல்லிவிட்டீங்க. ஒருவேளை உங்களுடைய ரிலிஜன் இஸ்லாமா அப்படின்னு கேட்டுட்டு, நீ எந்த இஸ்லாமு, சூனா முஸ்லீமா இல்லை சியா முஸ்லீமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்டுவிட்டாப்புல. இதை கேட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே போச்சு. என்னடா இப்படி நான் தான் சந்தோஷமாக இருந்தேன், 3 கேள்வி கேட்பாங்க, சூனபதிக்கு போயிடலாம் கன்ஃபார்மாக. அதுக்குள்ளே இவர் கமெண்ட் அடித்து என் தூக்கத்தையே கெடுத்து விட்டாப்புல. இப்போ நான் ரொம்ப வேதனையில் இருந்தபோது அப்போ தான் ஈராக்கிலேருந்து ஒரு ஸ்காலருங்க, இந்த ஸ்காலர் வந்துட்டாப்புல. வந்து நீ ஏன் கவலைப்படுற, நீ என்ன துக்கமாக இருக்க, துயரமாக இருக்க, வருத்தப்பட்டு ஏன் பாரம் சுமக்கிற, என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன கேள்வி வேணாலும் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஐயா அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா வந்து இந்த உலகத்தில் வந்து சூனபதிக்கு யார் போவாங்க, இஸ்லாமியர்கள் போவாங்க தெரியும், அது எந்த இஸ்லாமியர்கள், சூனா முஸ்லீமா சியா முஸ்லீமா அப்படின்னு கேட்டேன். இப்போ போட்டாரே ஒரு போடு. இவர் சொன்ன பதிலை கேட்டு நானே அரண்டு போயிட்டு அசந்து போயிட்டேன். அதனால இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதனால நீங்களும் ஒருவேளை அந்த 3 கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு என்ன ரிலீஜன் சொல்றிய, என்ன சூனா முஸ்லீமா சியா முஸ்லீமான்னு அந்த தூதர்கள் கேட்டாங்க அப்படின்னா இவர் சொல்கிறத சொல்லிவிடுங்க. அதான், ஏன்னா அதை தான் நானும் சொல்ல போகிறேன். அதனால நமக்கு தேவை சூனபதி 72 கன்னி, அதுதான் நமக்கு முக்கியம். அதனால நம்ம இந்த புண்ணியவான் சொல்கிறத நம்ம கேட்டு அதன்படியே நம்ம நடந்துக்குருவோம். என்கிட்ட இவரு சூனபதிக்கிட்ட சொந்தக்காரரு, இவரு 72 கன்னிகைகளுக்காக காத்திருக்காப்லையாம். அதனால நம்ம இவர் பின்னாடி இவர் சொல்கிறத கேட்டுட்டு போயிடுவோம். அதனால இப்போ இந்த புண்ணியவன் என்ன சொல்கிறாப்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம். ஐயா சொல்லுங்க. عندك في مقطع فيديو ذكرت به انه الجنة فقط لطائفة معينة، يعني نعم تكلمت بهذا الموضوع. الجنة فقط يعني اللي يأمن بولاية علي بن أبي طالب، يا علي، هاي حسب قول النبي طبعا صلى الله عليه وسلم. يعني 1.5 مليار من المسلمين ذولا بالنار هسه. يعني شنو أي إنسان ما عنده، لو مو 1.5 مليار، لو 10 مليارات ما عندهم ولاية علي بن أبي طالب للديوانية ما يهطبون، مو للجنة. احنا كم نبي عندنا؟ أي واحد تسأليه من المسلمين يقول لك عندنا 124 ألف نبي. اعطيني آية قرآنية تقول 120 ألف نبي. كل العالم جاي تبكي على الحسين أنه قتل في كربلاء، اعطيني آية قرآنية الحسين قتل فيه. لا، مو كل شيء. சரி, இந்த புண்ணியவான் என்ன சொல்கிறாப்புல அப்படிங்கிறது முதல்ல இருந்து பார்ப்போம். عندك في مقطع فيديو ذكرت به. அதான் இந்த அம்மா கேட்குது, ஐயா ஒரு வீடியோ நீங்கள் பேசின வீடியோ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு, என்ன விஷயம், அது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. சொல்லுங்கம்மா. அதான் என்ன கேட்டிருக்காப்புல அப்படின்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும்தான் ஜன்னா பாரடைஸ் கிடைக்குமாம்ல, சூனபதி கிடைக்குமாம்ல. அங்கே 72 கன்னிகைலாம் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்களில் ஒரு கூட்டம் இருக்காங்களாம். அவங்களுக்கு மட்டும்தான், ஒரு செக்ட்டு, ஒரு குரூப்பு, அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமாம்ல, என்ன விஷயம் அப்படின்னு இந்த அம்மா கேட்குது. சொல்லுங்க. تكلمت بهذا الموضوع. الجنة فقط يعني اللي يأمن அதான் ஒரே போட்டாப்ல. என்ன அப்படின்னா, சூனபதி யாருக்காகவோ பாதுகாக்கப்பட்டிருக்கான். யாருக்கு அப்படின்னா சியா முஸ்லிம்களுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. சியா முஸ்லிம்களுக்கு தான் ரெஸ்ட்ரிக்டட், அது கண்டிஷன். அது வந்து மற்ற யாருக்குமே கிடையாது, அவங்கள தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னு கேட்டால் சியா முஸ்லீமுக்கு தான். அந்த சியா முஸ்லீம் யார் அப்படின்னா, அதாவது அலி இபின் அபி தாலிப் அப்படிங்கிற புண்ணியவான். இந்த புண்ணியவான் யார் அப்படின்னா, அந்த கண்மணி நாயகத்தினுடைய மருமகன், பாத்திமாவுடைய வீட்டுக்காரரு. அப்போ அந்த பாத்திமாவுடைய புருஷனை வந்து அவங்க மேலே விசுவாசம் வச்சு அவரை வந்து நம்முடைய தலைவனாக நம்ம ஏற்றுக்கிறணுமா. கண்மணி நாயகத்துக்கு அப்புறம் அலி தாபில் இலிப்பு
பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது. நல்லா மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் இந்த பேர் ரொம்ப முக்கியம். இதை வந்து எப்போ நம்ம வந்து தினமும் ஓதிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டால் இது மறந்துடும் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னு கேட்டால் செத்ததுக்கப்புறம் இந்த பேர் நமக்கு ரொம்ப அவசியப்படும் சூனபதி போகிறதுக்கு. அதனால அந்த அபி தாலிபோட நீங்கள் வந்து விசுவாசமாக வச்சிங்க அப்படின்னா, அவரை நம்புனீங்க அப்படின்னா, அவரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, அவருடைய வழியை நீங்கள் வந்து கை கொண்டீங்க அப்படின்னா, அவர் என்ன போதனைகள் கொடுத்தாரோ அதனுடைய வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூனபதி கன்ஃபார்ம். அது யார் போகிறாங்க அப்படின்னா ஷியா முஸ்லீம்கள் தான் போகிறாங்க. சூனா முஸ்லீங்க இந்த புண்ணிய இவரை வந்து அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தலைவனாக ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. இவர் வந்து ஒரு 4வது காலிபேட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவரை வந்து நல்ல ஒரு தலைவராக ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. அதனால ஷியா முஸ்லீம்கள் தான் சூனபதி போவாங்க. அவங்களுக்கு தான் சூனபதி கன்ஃபார்ம், அவங்களுக்கு தான் சூனபதி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சொல்லுங்கய்யா. أبي طالب يا علي هاي حسب قول النبي. அதுதான் கண்மணி நாயகமும் அதை தான் சொல்லியிருக்காப்லையா. சரி, நமக்கு தெரியல. சரி, நம்ம இனி தேடி பார்ப்போம். சொல்லுங்க. صلى الله عليه وسلم. يعني 1.5 مليار من المسلمين ذولا. அதான் அற்புதமான கேள்வி கேக்குது. அப்படின்னா ஐயா, அதாவது 2 பில்லியன் மக்கள் இஸ்லாமியர்களில் 1.5 பில்லியன், அடே அப்பா, அது 150 கோடி சூனா முஸ்லீம்கள் இருக்காங்களாம். அப்போ 150 கோடி சூனா முஸ்லீம்களும் நரகத்துக்கு தான் போவாங்களா அப்படின்னு இந்த புண்ணியவதி கேட்குது. அருமையான கேள்வி. شنو؟ கேட்டாப்ல என்ன செய்ய முடியும்? ஒரே வார்த்தை, என்ன செய்ய முடியும்? அதாவது 1000 கோடி சூனா, நீ வந்து எங்கள் இபின் அலி தாலிப்பை நீ வந்து ஏற்றுக்கிறல அப்படின்னா, கண்மணி நாயகத்தினுடைய பேரனுடைய வழியை வந்து நீ ஏற்றுக்கிறல, அப்படி தலைவனாக ஏற்றுக்கிற விசுவாசம் உனக்கு இல்லை அப்படின்னா, நீ வந்து 1000 கோடி சூனா முஸ்லிம்களாக இருந்தாலும் உனக்கு வந்து நரகம்தான், உனக்கு சுவனபதி கிடையாது அப்படின்னு ஒரே போடா போட்டாப்ல. இது என்ன சிரிப்பு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா புண்ணியவான்களும் சூனா முஸ்லீம்காரங்க, அதிகபட்சமாக சூனா முஸ்லீம்காரங்க தான் இருக்கிறாங்க. ஷியா முஸ்லீம்காரங்களெல்லாம் வந்து தேடணும். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இந்த சூனா முஸ்லீம்காரங்களாம் எங்களுக்கு தான் சூனபதி சொந்தம் அப்படின்னு வாங்க இஸ்லாம் இனிய மார்க்கம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஐயோ சூனா முஸ்லீம்காரங்களா போகாதீங்கடா, போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூனபதி கிடைக்காது, 72 கன்னிகைகளும் இல்லை, நீங்கள் வந்து நம்பாதீங்க அப்படின்னு இவர் ஒரு புலம்பிக்கிட்டு இருக்காப்புல. சரி, இவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். أي إنسان ما عنده لو مو 1.5 مليار لو 10 مليارات ما عندهم ولاية علي بن أبي طالب للديوانية ما يهطبون. அதான் அந்த அலி தாலிப்பு கிட்ட வந்து உங்களுடைய விசுவாச நம்பிக்கை இல்லை அப்படின்னா, அவரை நீங்கள் வந்து ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ள அப்படின்னா யூ ஓன்ட் பி அலௌடு. உங்களுக்கெல்லாம் அலௌடே கிடையாது. சூனபதி அலௌடே கிடையாது. சூனா முஸ்லீம்காரங்களுக்கு அலௌடே கிடையாது. அங்கே வெயிட்டிங் ரூம், எந்த அதாவது பேரடைஸ் வந்து ஷியா முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரே போட்டாப்ல. இனிமேல் சூனா முஸ்லீம்காரங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஐயா சொல்லுங்கள். இவர் வந்து சாதாரண ஆள் இல்லைங்க. ஈராக்கில் ஒரு ஷியா ஸ்காலரு, நம்ம பிஜே இருக்காப்புல இப்போ ஸ்காலரு. இப்போ இன்னும் தமிழ்நாட்டிலலாம் ஸ்ரீலங்காவில் நிறைய ஸ்காலர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல. அவங்க அது போல் ஒரு புண்ணிய ஸ்காலர் தான் இவர் வந்து ஈராக்கில் உள்ள ஸ்காலரு. இவர் சொல்லிட்டாப்ல. இவருக்கு வந்து நான் நினைக்கிறேன் வகி வந்திருக்குமா, இல்லை நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, கண்மணி நாயகம் கனவுல வந்து சொன்னாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இவருக்கு ஒரு வேளை கண்மணி நாயகம் வந்து கனவுல வந்து சொல்லிட்டாப்லையா என்னன்னு எனக்கு புரியலை. இப்போ அந்த கண்மணி நாயனுடைய மருமகன் வந்து கனவுல வந்து சொல்லிட்டாப்லையா, என்னை நம்பாதவங்க, நான் சொர்க்கத்துக்கு விட மாட்டேன், சூனபதிக்குள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. என்னன்னு தெரியல. ஆனால் இவர் வந்து கன்ஃபர்மேஷனாக சொல்கிறாப்ல. போச்சு. அப்போ நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பருக்கு நமக்கு ஆன்சர் வேணும், அவ்வளோதான். 4வதா ஒரு சூனா முஸ்லீமா ஷியா முஸ்லீமான்னு கேட்டால் புதக்குழி மேலே உட்கார வச்சு ஒரே அடி அடிச்சிருவோம். ஐயா, அந்த அபி தாலிப்பு அவர் தாங்க, அந்த கண்மணி நாயகத்தினுடைய மருமையும் தாங்க எங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை நாயகன். கண்மணி நாயகத்துக்கு அப்புறம் அவருடைய வழியில் தாங்க நாங்கள் வந்து முன்னேறி போனோம். இந்த உலகத்தையே வந்து நாங்கள் அந்த வழியில் தாங்க நடத்தணும், குடும்பத்தை சமுதாயத்தை அந்த வழியில் தாங்க நான் நடத்தணும் அப்படின்னு ஒரே போட்டுற வேண்டியதான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் சூனா முஸ்லீமா ஷியா முஸ்லீமான்னு தேவதூதர்கள் கேட்டால் ஒரு குழப்பமும் வேணாம், நமக்கு ஷியா முஸ்லீம் நம்ம சொல்லிடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க. இன்னும் அதான் சூனா முஸ்லீம்காரங்கிட்ட கேட்டால் உங்கள்கிட்ட எத்தனை நபி இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் 1,24,000 நபிகள் வந்ததா சொல்லுவாங்களாம். அப்போ இவர் கேட்குறாப்புல ஒரு கேள்வி. சொல்லுங்க. 20,000 نبي. اعطيني آية قرآنية تقول 100. அதான் குரானில் எங்கேயாவது எழுதியிருக்காயா? ஏன் அப்படி பச்சை போய் சொல்கிறீங்க அப்படின்னு சூனா முஸ்லீம்காரங்களை பார்த்து கேட்குறாப்ப. இதை நான் நினைக்கிறேன் சாக்கிர் நாயக் தான் முதல்ல கொண்டு வந்தானா, இல்லை அவருக்கு முன்னாடி ஒரு குரு இருந்தாப்புல, அவர் கொண்டு வந்தாப்புலன்னு தெரில. அதுக்கப்புறம் எல்லா புண்ணியவான்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த சூனா முஸ்லீம்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்ததாக சொல்லப்படுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது குரான்லேயும் கிடையாதான், ஹதீஸுகள்லையும் கிடையாதான். யார் அப்படின்னா மொத்தமே 10 பேரோ 15 பேரோ தான் இருக்கிறதா சொல்கிறாங்க இவங்க வேற. சொல்லுங்கய்யா.
كل العالم جاي تبكي على الحسين أنه قتل في كربلاء. أعطيني آية قرآنية الحسين قتل في. நான் பெரிய ஸ்காலர்னு இந்த புண்ணியவான நான் நினச்சிக்கிட்டு நம்ம தூதை வந்தால் ஷியா முஸ்லீம்னு சொல்லலாம்னுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு குண்டை தூக்கி போட்டுவிட்டாப்புல. என்ன அப்படின்னா அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்த கர்பாலாவில் இந்த ஹுசைன் கண்மணி நாயகத்தினுடைய பேரனையும் பேரனுடைய 6 மாத குழந்தை 2 பேரையும் பேரனுடைய கண்மணி நாயகத்தினுடைய பேரனுடைய பேரனையும் கொண்டு இருக்கிறாங்க. கொடூரமாக கொண்டு தலையெல்லாம் செதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. யார் அப்படின்னா சூனா முஸ்லீம் தான் கொண்டாங்க அப்படின்னு ஷியா முஸ்லீம்காரங்க குற்றம் சாட்டுறாங்க. أنه قتل في كربلاء. أعطيني آية قرآنية. ஆனால் இவர் கேட்குறாப்புல இது வந்து குரானில் எழுதியிருக்கான்னு கேட்குறாப்புல. அதாவது இந்த ஹுசைன் அப்படிங்கிறவர் கொல்றதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரான் எழுதப்பட்டது. 650 குரான் எழுதப்பட்டதுன்னா இவர் வந்து 680 இறந்துருக்காப்புல. ஆனால் இந்த ஹுசைனை கொல்லப்பட்டது குரானில் எழுதியிருக்கான்னு கேட்குறாப்புல. அதை எப்படி எழுதுவாங்க? அவங்களுக்கு என்ன வகி வந்தால் எழுதுவாங்க? சரியான குப்பையாக இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது கூட இந்த புண்ணியவான்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களை நம்பி நம்ம வந்து தூதர்கள் கேட்டால் ஷியா முஸ்லிம்னு எப்படி சொல்கிறது? சரி, இந்த வீடியோவுக்கு சூனா புண்ணியவான்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம்.